2வது சங்கீதம் 1 வசனம். கர்த்தரின் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். எத்தனை நபருக்கு இருந்தேன் என்று சொல்ல முடியும்? ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். அநேகரை ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர் மகிழ்ச்சி இழந்து விடுவார்கள். நேற்று ஒரு சகோதரி பார்த்து கேட்டேன், நீங்கள் நாளைக்கு ஆலயத்துக்கு வர முடியுமா என்று கேட்டேன். அவர் படுக்கையில் இருந்து கொண்டே தலையை வேகமாக அசைத்தார். அப்படி என்றால் அவர் ஆலயத்தில் போவதை குறித்து அவருக்கு உடன்பாடே இல்லை. யாருக்கு தெரியும்? ஆண்டவராகிய தேவன் ஒரு நொடி பொழுதல, இமைப்பொழுதல மனிதனுடைய இருதயத்தை மாற்றி விடுகிற ஆண்டவர் அவர். ஒரு முறை ஒரு தேவைக்கான நான் காத்திருந்தேன். ஒரு நிவர்த்தியும் இல்லாத ஒரு சூழல். காகத்தை கொண்டு போஷிப்பீர் என்று சொன்னீர் ஆண்டவரே, ஆனால் ஏன் என்னுடைய தேவை சந்திக்கப்படவில்லை என்று அமர்ந்திருந்து காத்திருந்த பொழுது ஒரு சான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். நீ பூமியில் இருக்கிறாய், தேவன் வானத்தில் இருக்கிறார். நீ பூமியில் இருக்கிறாய், தேவன் வானத்தில் இருக்கிறார். உன்னாகவே உன்னுடைய நடையை காத்துக்கொள்ள வேண்டும், உன் கண்களை காத்துக்கொள்ள வேண்டும், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பேசுகிற வார்த்தைகள் சுருக்கமாயிருக்க வேண்டும். மகிழ்ச்சி என்பது எதிலே இருக்கிறது? மகிழ்ச்சி என்பது எந்த சூழலிலே இருக்கிறது? நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். ஒருமனை இல்லை, ஒற்றுமை இல்லை. தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் என்று போனார்கள். எல்லாரும் பல இடங்களிலிருந்து, கலிலேயாவிலிருந்து பல இடங்களிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். வருகிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பண்டிகை கூட்டத்தில் எங்கே இருந்தார் என்று சொல்ல முடியாத அளவில், தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவில் மாறிவிட்டார். 12 வயது நிரம்பிய இயேசு கிறிஸ்து கூட்டத்தில் தகப்பன் தாயார்களுக்கு தென்படாமல் போய்விட்டார். இதோ திருவிழா கூட்டத்தில், ஜனக்கூட்டத்துக்குள் எங்கேயாவது இருப்பார் என்று நினைத்தார்கள். எத்தனை நாளாக? 3 நாட்களாக. 3வது நாட்கள் வீட்டுக்கு போகும்பொழுதுதான் அவர்களுக்கு தோன்றுகிறது, இப்பொழுது இயேசு எங்கே மிஸ் ஆயிட்டார் என்று தெரியவில்லை. அந்த அளவு கூட்டம், நெரிசல் இருந்தது. அவ்வளவு கஷ்டமாக தேடிக்கொண்டே மீண்டு வருகிறார்கள். அவர் தேவாலயத்தில் இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து அவரை பார்த்து கேட்கிறார்கள், மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இந்த நாட்கள் தேவனுடைய ஆலயத்திலே உற்சாகமாய் வேலை செய்த பிள்ளைகளை கெடுப்பது பெற்றவர்கள், ஆலயத்திற்கு போக விடாமல் தடுப்பது பெற்றவர்கள். என் பிள்ளை நல்லா படிச்சு அறிவுள்ள பிள்ளையா பெரிய ஒரு கலெக்டர் ஆகணும். நம்ம சபையில சொல்லல, பிள்ளைகள் நல்ல வேலை செய்கிறார்கள். சில இடங்கள் இது நடக்கிறதை பார்க்க முடிகிறது. தேவாலயத்தில் இன்வால்மெண்ட் ஆகினா அவங்க ஊழியத்துக்கு போயிடுவாங்கன்னு பயப்படுகிற காலம். இன்னைக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் மிக மிக குறைவு. அன்றைக்கு 4 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், 7 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவருக்கு 14 பிள்ளைகள் இருந்தார்கள். அதனால் ஒருவன் ஊழியத்து போக வேண்டும். இன்னும் வருகிற காலங்களில், இந்த காலத்தில் அநேகர் பிடி படிச்சுட்டு டயசிஸில் வேலைக்காய் காத்திருக்கிறார்கள். வெகு சீக்கிரத்தில் பிடி படிக்க போகிறவர்கள் குறைந்து போவார்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை போய்விட்டது. ஒருத்தனை பார்த்து கேட்டாங்க, நீ எதுக்குங்க ஊழியத்துக்கு வந்துறீங்க? அவர் சொன்னார் பாருங்க, பதில் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லாரும் 6 நாள் வேலை செய்து 7வது நாள் ஓய்ந்திருப்பார்கள். ஊழியக்காரன் மட்டும்தான் 6 நாள் ஓய்ந்திருந்து 7வது நாள் வேலை செய்வார். ஒரு நாள் வேலை செய்து நிறைய சம்பளம் வாங்குற அந்த வேலைத்தான் எனக்கு பிடித்திருக்கிறது. ஊழியத்தை ரீசனை பாருங்க. உண்மையான ஊழியக்காரனா இருந்தால் கூட இருந்து பார்க்கணும். எங்க போன ஆட்கள்கிட்ட கூட இருந்து பார்க்கணும். நைட்டு முடிச்சும் தூங்க முடியாது. அப்பதான் நல்லா நினைப்பேன், இன்னைக்கு பரவாயில்ல, எல்லாம் முடிச்சாச்சு, யார்கிட்டையும் பேசணும், எல்லாம் பேசாச்சு, முடிச்சாச்சு. மொபைலை மூடி வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டேன் ஒரு நாளும். அதை மறுத்து வச்சுட்டு அப்படி படுக்கும் பொழுது இருதயம்லாம் படப்படம் கிடுக்கிட்டு இருக்கும். 2-3 நாளாக தூங்கிக்காது. திடீர்னு அப்போ பார்த்து பெல் அடிக்கும்.
பார்த்தாங்க சொல்லுவாங்க, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குது. என்ன செய்யணும், நமக்கு இருக்கிற பலவீனம் மாறி போயிடும். விரைங்க தோணுது. நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் டியூட்டி உண்டு. ஆஃப் டியூட்டி தான். ஆஃப்னு அர்த்தம் எடுத்தோம்னா நீ எந்த டைம்ல கூப்பிடு அப்போ போயிடணும். அதனாலதான் டியூட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவன் 24 hours அவர்களுக்கு வேலை. எங்க தேவாலயத்தை அடைத்து விட்டு போய்விடுகிறோம். வெகு சீக்கிரத்தில் தேவாலயத்தில் காலை தொடங்கி சாயங்காலம் வரையிலும், சாயங்காலம் தொடங்கி மறுநாள் காலை வரையிலும் துதித்து ஜெபிக்கிற கூட்டத்தை ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று இப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பியுங்கள். தேவாலயம் திறந்திருக்க வேண்டும். தேவாலயத்தினுடைய நடை திறந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். ஆகவேதான் இங்கே பக்தர்கள் ஆதி காலங்களிலே கர்த்தருடைய சமூகத்தை நேசித்து அன்பு செலுத்தின தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். இந்த விழா வருகிறது என்று சொன்ன பொழுது நமக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். கண்பானவர்களே, ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல், அடுத்தடத்துல செட்டு போயிட்டு அடுத்த வீட்டில் ஆராதனை நடத்திட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு இடமில்லையே என்று சொல்லி உள்ளத்திலே கதறிய கண்ணீரின் சத்தத்தை, கண்ணீரோடு கூட வருகிற சத்தத்தை, இரத்தம் மட்டும் சத்தம் போடாதுங்க, கண்ணீரும் சத்தம் போடும். அந்த கண்ணீரின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் என்ற நிலை வந்ததை உணர்ந்து பாருங்கள். இது ஒருவேளை பார்வைக்கு அற்பமா இருக்கலாம். வரும்போது ஐயா வந்து கீழே விழுந்த செதல் எல்லாம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் அள்ளி பார்க்கிறாரு. நல்ல குறையாத அமுத சொல் போல அது மேலிருந்து கொட்டி கொண்டே இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவில் உங்களை நோக்கி கொட்டி கொண்டே இருக்க போகிறது. தேவனுடைய சமூகத்தில் வேதனைப்பட்டவர்கள் ஒருவர் கூட அவர்கள் துன்பத்திலே இருந்ததில்லை. வேதனையோடு கூட பாரப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள் ஒருவரையும் கர்த்தர் கைவிட்டதை சரித்திரம் இல்லை. ஆலயத்தில் தேவனுடைய மகிமை தங்கியிருக்கிறபடினாலே இந்த ஆலயத்தில் நடக்கிற சகல காரியத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். வாசித்து பாருங்கள். லேவியராகமம் புஸ்தகம் 23வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40வது வசனம். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனியையும் பேரிச்ச ஓலைகளையும் தளித்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றி அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாள் மகிழ்ச்சியாயிருங்கள். ஆலயத்திற்கு நீங்க என்ன கொண்டு வர வேண்டும்? முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்ச ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அறைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். 23:40 வசனத்துல எதற்காக சொன்னார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த நிகழ்வு தான் இயேசு கிறிஸ்து பவனி வருகிற பொழுது அவர்கள் மரங்கள், செடிகள் இருக்கிற ஓலைகள் எல்லாம் கொண்டு வந்து உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம என்னெல்லாம் கொண்டு வரணும்? முதல் நாளில் அலங்காரமான விருட்சங்களின் கனியையும், அந்த நாள் இன்னென்ன இலையை கொண்டு வந்து நாட்டினால் இங்கே அலங்காரமான கனியின் விருட்சங்கள் இருக்குமையானால் இந்த இடத்துல ஏதோ ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் உண்டாகும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஊட்டி போன்ற இடங்கள்ல போனீங்கன்னா பச்சை பசேல் என்று சொல்லி வேலி அடைத்திருந்தால் நினைத்துக் கொள்ளலாம் அங்கே ஏதோ ஒரு திருமணம் நடக்கிறது என்று. அல்லேலூயா. நம்முடைய நிலைப்பாடுகளை யோசித்து பாருங்கள். வாழை கொலையை கட்டியிருந்தால் நல்ல விசேஷம் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வார்கள். செவ்வாழையை கொண்டு வந்து வெட்டி ஒன்றோடு ஒன்று கோர்த்து பூவோடு தொங்க வைத்திருப்பார்கள்.
இந்த நாட்களில் ஆண்டவராகிய கர்த்தர் அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மாங்காய் இருக்கு இல்லையா, அந்த மாங்காவை கொத்து கொத்தா தொங்க விட்டுருவாங்க. 7 நாள் நீங்கள் மகிழ்ச்சியாருங்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நீங்களும் நானும் தான் ஆண்டவராகிய கர்த்தருக்கு அலங்காரமான கனிகளை கொடுக்கிற விருட்சங்கள். நீங்களும் நானும் அலங்காரமான கனிகளை கொடுக்கிற விருட்சம் என்றால், தனி விருட்சமா இருந்தால் தோப்பாகாது. இணைந்திருக்க வேண்டும், ஒன்றோடு ஒன்று இணைந்து கட்டிருக்க வேண்டும். சணல் ஓலை என்று சொல்லுகிறதை கொண்டு வந்து தனியாக வைத்தான் இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று அருகிலாக இணைக்கிற பொழுது பார்ப்பதற்கே அப்படியே வர்ணங்கள் பூசப்பட்டதை போல அலங்கரிக்கப்பட்டதா இருக்கும். கட்டி முடிச்சோட நின்றுட்டா வேலை செஞ்ச ஒரு தூரத்துன்னு பார்ப்பாரு, அப்படி ஒரு பெருமிதமா இருக்கும். இப்போ போட்டோக்காரன் வந்தால் தான் எடுக்க முடியும். அதுக்குள்ள மழை பெஞ்சு காற்றடிச்சு இதுவாகி வந்து பார்த்தா, ஐயோ இப்படி எல்லாம் வச்சிருந்தேன், இப்படி போச்சு. அப்படித்தான் இந்த சபையை நான் கொடுத்தேன், ஊழியத்தை நான் கொடுத்தேன், ஊழியத்தில் மகிமையான காரியத்தை செய்திருக்கிறேன். என் ஜனங்கள் மகிழ்ச்சியாயிருப்பார்கள் என்று. என் ஜனங்கள் தேவனிடத்தில் மகிழ்ச்சியாயிருப்பார்கள். 7 நாளும் மகிழ்ச்சியா இருக்கணும். 7 என்றால் பரிபூரணம். ஒரு நாள் கூட மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் வாழ வேண்டும். மகிழ்ச்சி எப்போ வரும்? மகிழ்ச்சி எந்த நேரத்தில் வரும்? 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவர் திடீரென்று முதலாளி கை தவறி 20,000 ரூபாய் கொடுத்து விட்டால் மகிழ்ச்சி வந்துவிடும். நம்முடைய போனஸ் கிடைத்து விட்டால் மகிழ்ச்சி வந்துவிடும். அறுசுவையான உணவை எதிர்பார்க்காமல், ஒரு முறை எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு, வருகிறது. விரும்பின சாப்பாடு கொடுத்து விட்டால் மகிழ்ச்சி வருகிறது. விரும்பாத சாப்பாடு கொடுத்தால் கோபமும் வருகிறது. ஐயோ, சில வீடுகளை பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நல்ல விருட்சங்கள், அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும், விருட்சங்களின் கனி அலங்காரமான காரியங்கள், அலங்காரமான காரியங்கள். நீங்களும் நானும் தான் அந்த விருட்சம். 7 நாட்களும் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டிய காலகட்டம். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இடத்தை கொடுத்து அந்த சபைக்குள் வரும் பொழுது ஒரு மகிழ்ச்சி இருந்தது இல்லையா? இருந்துச்சா? ஒரு மகிழ்ச்சி. எப்படி ஒரு மகிழ்ச்சி? அந்த மகிழ்ச்சி பொங்கே. இப்ப அது போய் ஜன்னல்லாம் இருக்குது, மேல தொழிஞ்சு கொட்டுது, எல்லாம் பண்ணுது. ஆண்டவருக்கே இல்லாத கவலை நமக்கு என்ன இருக்கு? ஆமென் சொல்லுங்க. இதே நிலையில தான் இருந்தது அந்த சபை. நான் கன்வென்ஷன் போன சபை அடிக்கடி என்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், எழும்புன்னு சொன்னார். எழும்பினேன். ஜெபம் பண்ணன்னு சொன்னார். முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என்ன ஆண்டவர்னு கேட்டேன். அந்த சபை நடுக்கூரை உடைந்து கீழே விழப்போகிறது, உயிர் சேதம் இல்லாமல் காத்துக்கொள் என்று ஜெபி என்றார் ஆண்டவர். நடந்த என்ன தெரியுமா? அந்த அம்மா எழும்பி வெளியில போறாங்க. படன்னு சத்தம் கட்டுச்சு. ஏதோ சத்தம் கேட்டு போயிட்டாங்க. போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா நடுக்கூரை விடிஞ்சு கீழே விடுது. அந்த நாட்களில் உடனே ஃபோன் பண்ணி அவரிடத்துல கேட்டேன். குறிப்பிட்ட இடத்துல அவன் கேட்டாங்க, என்னன்னு தெரியலையே பாஸ்டர். நான் போய் பாருங்க என்ன. ஓடி போய் பார்க்கிறார்கள், இடிந்து விழுந்து விட்டது. எல்லாரும் சத்தம் விட்டு ஓடுகிறார்கள். ஒருவேளை அந்த தாயார் விழுந்து செத்திருக்கலாம் என்று சொல்லி காப்பாற்ற ஓடினார்கள். எனக்கு அன்பானவர்களே, தலையில் இருக்கிற முடி வரையிலும் அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது. அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது. ஆனால் ஒன்று நிச்சயம், தேவனுடைய ஆலயம் பொத்தலும் பேரலுமா இருக்கலாம். இதை ஆண்டவராகிய தேவன் செம்மைப்படுத்தி உடைத்து கட்டி பரிபூரணப்படுத்துகிற காலம் நெருங்கியிருக்கிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது, அந்த நல்ல அலங்காரமான ஒரு விருட்சமாக, கனிகளை கொடுக்கிற விருட்சமாக, ஒருவரோடு ஒருவர் ஆவியிலே இசைந்த மக்களாக இருக்க வேண்டும், இசைந்த ஆத்துமாவாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். பாகமும் 28வது அதிகாரம் 47வது வசனம். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களுப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். அதுக்கு மேல வாசிக்க வேண்டாம். மகிழ்ச்சியா இருக்கிற பொழுது, சந்தோஷமா இருக்கிற பொழுது, பரிபூர்ணமாய் இருக்கையில், களிப்போடு இருக்கையில்,
நமக்கு எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமா வச்சிருந்தா சில ஆட்கள் ஜெபமே பண்ண மாட்டாங்கங்க. அடிக்கடி ஏதாவது குழப்பம் வந்துட்டு இருக்கணும். குழப்பம் வந்தால் தான் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. குழப்பம் யார் உருவாக்கணும்? குழப்பம் உண்டாக்குற ஆண்டவர் உருவாக்குறார். சில நேரங்களில் பட்டயத்தை அனுப்புவார். எப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இன்னைக்கு, அப்பா ரொம்ப நேரம் கர்த்தரை துதிக்கிறோமா? நம்முடைய சரீரத்தில் பலவீனம் வரும் பொழுது, நம்மை சார்ந்தவர்களுக்கு பலவீனம் வரும் பொழுது, நம் உறவுகளுக்கு பலவீனம் வரும் பொழுது,